ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து கையில பெயின் டைட்னஸ்லாம் எதுலையும் சார் அது நல்லாவே கம்மியாயிடுச்சு சார். ஓரளவுக்கு நல்லா தூக்க முடியும் சார். பட் ஃபுல் ரேஞ்ச் என்னால தூக்க முடியல சார். அதுக்கு ப்ராப்பரான பேஸ் 3x ப்ரோட்டோல் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசியோல எடுக்கணும்னா என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்னிங்ல நீங்க இயர்லி டைம்ல ஸ்கேப்பியன்ஸ் கை இந்த பொசிஷன்ல வச்சுட்டு இப்படி தூக்கணும். அதே ஒரு ரெஷன் பேண்ட்ஸ் இல்லைன்னா ரெஷன் பேண்ட் இல்லைன்னா ஒரு மைல்டு கம்மி வெயிட்ல இருக்கிற தம்பிள்ஸை வச்சு நீங்க மூவ்மெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்க செரட்டஸ் ஆண்ட்ரியர் வால் ஸ்லைட்ஸ் ஓகேங்களா. நீங்க ஒரு வால்ல ஃபோம் ரோல் இல்லைன்னா நார்மல் கல்வி வச்சுட்டு பொறுமையா வால் ஸ்லைட்ஸ் பண்ணும், பொறுமையா கையை நல்லா தூக்கணும். மூணு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஓவர் ஹெட் லேட் புல் டவுன் ஓகேங்களா. நீங்க ஒரு கேபிள் மில்ஸில் லேட் புல் டவுன் பண்ணும்போது கை நல்லா ஃபுல் ரேஞ்ச் பண்ணிட்டு பொறுமையா கீழே இறங்கணும். மறுபடியும் கை ஃபுல்லா தூக்கணும். அப்ப ஸ்கேப்புலரோட மொபிலைசேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்க கேபிள் ரோவிங் உங்களோட பேக் மசில் ஸ்ட்ரென்த்னிங்க்கு பொறுமையா கேபிள் ரோவிங் நல்லா பண்ணணும். இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணாவே ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் பேஸ் 4 ப்ரோட்டோகால் தாராளமாக போயிடலாம். ஃப்ரோசன் ஷோல்டருக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் வேணும்னா நீங்க ஃப்ரோசன் ஷோல்டர் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ் ப்ரோட்டோகால் நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.